بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم விண்ணும் மண்ணும் வெறிகதிரும் வெண்மதியும் வெளியும் தாரகையும் வியக்க வைக்கும் கோள்வளவும் ஜின்னும் மனுவும் ஜீவனுள்ள படைப்பினமும் இன்னும் பலவும் இயக்குகின்ற வல்லோனாம் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடியொற்றி நடந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியீன்கள் மீதும் தபஅத் தாபியீன்கள் மீதும் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்களின் மீதும் இந்த மார்க்கத்திற்காக தங்கள் எண்ணீரை ஈந்த சுஹதாக்களின் மீதும் இந்த வெள்ளிக்கிழமை வேளையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கடமையாக்கி இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய வேலைகள் வியாபாரங்கள் என்ன பிற அலுவல்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவனை துதிப்பதற்காகவும் அவனை தொழுவதற்காகவும் அவனுடைய இல்லத்திலே வந்திருக்கக்கூடிய உங்களின் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று உரைத்தவனாக என்னுடைய இந்த உரைக்குள்ளே வருகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மனித இனத்தை படைத்து தான் படைத்த இந்த மனித இனம் தன்னை எப்படி வணங்க வேண்டும் என்பதை மட்டுமல்லாமல் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய தூதர்கள் வாயிலாகவும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள் வாயிலாகவும் வகுத்தளித்து தந்துள்ளார். அப்படி வகுத்தளிக்கப்பட்ட அந்த வேதங்களின் வாயிலாகவும் தூதர்களின் பொன்மொழிகளின் வாயிலாகவும் நாம் வாழுகின்ற இன்றைய தினத்தில நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இந்த இஸ்லாத்தோடு ஒப்பிட்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக இஸ்லாம் என்ன சொல்கின்றது, இந்த இஸ்லாம் என்கின்ற இந்த வாழ்வியல்
ஏதோ 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த மக்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு தத்துவம் அன்று. அது இன்றைக்கும் நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும், இனி வரப்போகின்ற உலக அழிவு நாள் வரையில் இருக்கின்ற அத்துணை மக்களுக்குமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்தால்தான் நாம் இன்றைக்கு இருக்கின்ற இந்த உலகத்தில் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இதில் எங்களிடத்தில் தீர்வு இருக்கிறது என்பதை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லி இந்த தீர்வு உள்ள இந்த நேரிய மார்க்கத்தின்பால், சீரிய மார்க்கத்தின்பால் மக்களை அழைக்க முடியும். அப்படி இன்றைக்கு நாம் நம் மத்தியில் எடுத்துக்கொள்ள இருக்கின்ற தலைப்பு, பிரச்சனை நேற்றைய தினத்திலே இருந்து அனைத்து ஊடகங்களிலேயும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வங்கியை கொள்ளையடித்த ஒரு 5 பேரை காவல்துறையினர் என்கவுண்டர் என்கின்ற பெயரில் சுட்டு கொன்றிருக்கிறார்கள். இந்த சுட்டு கொன்ற விஷயத்தில் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன? இஸ்லாம் இதற்கு என்ன சொல்கின்றது? ஏனென்று சொன்னால், நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள், இயக்கங்களுடைய சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நேற்றில் இருந்து டிவியில் பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கணும், தண்டனைகள் கடுமையாக இருக்கணும்ன்ட்டு இஸ்லாம் சொல்கின்றது, அதனால் என்னங்கண்ணா இது சரியான தண்டனை தான் அப்படின்னு சொல்லி நேற்றிலே இருந்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். தொலைக்காட்சிகளில், பத்திரிகைகளில் பேட்டி எடுக்கின்ற அந்த மக்கள் எல்லாம் இது சரிதான், இவங்களை சுட்டு கொள்வது சரிதான் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்படி சொல்லக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் எந்த அடிப்படையில் இதை அணுக வேண்டுமோ அந்த அடிப்படையில் அணுகவில்லை. ஏனென்று சொன்னால், மனித உயிர்கள் என்பது இன்றைக்கு மிக மலிவான ஒரு பொருளாகிவிட்டது. நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில், அதுவும் குறிப்பாக நாம் வாழுகின்ற இந்த இந்தியாவில் என்கவுண்டர்கள் என்ற பெயரிலே நடக்கின்ற இந்த படுகொலைகள் மனித இனத்தின் உயிர்களை மிக மலிவானதாக ஆக்கி வைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். 1998 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் குஜராத்திலே நடைபெறுகின்ற படுகொலைகளாகட்டும், என்கவுண்டர் என்கின்ற பெயரிலே நடக்கின்ற இந்த படுகொலைகளாகட்டும், 2001 இங்கே நடந்த கிட்டத்தட்ட 74க்கும் மேற்பட்ட இந்த என்கவுண்டர் படுகொலைகளாகட்டும், இவற்றிலே இருந்து நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, காவல்துறையினால் எதை சந்திக்க முடியவில்லையோ, எந்த பிரச்சனைக்கு பதில் சொல்ல முடியவில்லையோ, அப்போது இந்த காவல்துறை என்ன செய்கின்றது என்றால், உடனடியாக இதற்கு தீர்வாக என்கவுண்டர் என்கின்ற இந்த விஷயத்தை கையில் எடுக்கின்றது. மனித உரிமைகளுக்கு எதிரான இந்த படுகொலையை நாம் மனிதநேயமுக்குள்ள அனைவரும் எதிர்க்கிறார். அவங்க வேற கோணத்தில் எதிர்க்கிறாங்க. அவங்க என்னம்பாங்க, குற்றவாளிக்கு கூட வக்காலத்து வாங்கி என்னம்பாங்க பேசுவாங்க, எதிர்ப்பாங்க, கேட்டா என்னம்பாங்க மனித நேயம் என்று சொல்வார். ஆனால் இஸ்லாமிய கண்ணோட்டம் இதில் என்ன என்பதை நான் பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொலைக்காகவோ அல்லது குழப்பத்திற்காகவோ அன்றி எந்த ஒரு உயிரையும் என்னங்க கூடாதே, நாம் கொலை செய்தால் அவர் என்னது ஒட்டுமொத்த மனித குலத்தையும் கொலை செய்தவர் ஆவார். கொலைக்கு பகரமாக என்னங்களாம் கொலை செய்யலாம், ஆனா என்னங்க கூடாதே அதை கூட நாம செஞ்சிடக்கூடாது. யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களோ, அந்த ஆட்சியை நிர்வாகத்தை, நீதி நிர்வாகத்தை கையிலே வைத்திருக்கிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டுமே தவிர யார் செஞ்சிடக்கூடாதே, தனிப்பட்ட குழுக்களோ தனிப்பட்ட நபர்களோ செய்துவிடக் கூடாது. இரண்டாவது விஷயம் இதில் என்னவென்று சொன்னால், என்ன சொல்றாங்க, இஸ்லாத்துல தண்டனை கடுமையா இருக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அப்ப இது சரித்தானே, பேங்க கொள்ளையடிச்சவங்களுக்கு சுட்டுக் கொள்றதுங்கிறது சரித்தானே என்று என்னங்கிறது ஒரு வாதம் வைக்கப்படுகின்றது. இஸ்லாம் தண்டனைகள் கடுமையாக இருக்க வேண்டும் என்பதிலே எந்த காம்ப்ரமைஸும் சொல்றது இல்லை. இஸ்லாம் என்னங்கள
தண்டனைகள் கடுமையாக இருக்க வேண்டும் என்பதிலே எந்த காம்ப்ரமைஸும் இஸ்லாம் எடுத்துக்காது. ஆனால் அந்த தண்டனை எவ்வாறு வழங்கப்பட வேண்டும், அந்த தண்டனை குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டவர்களுக்கு எப்படி வழங்கப்பட வேண்டும் என்பதிலேதான் இஸ்லாம் கருத்து மாறுபடுகின்றது. இந்த உலகத்திலே இருக்கின்ற பல நாடுகளிலே இன்றைக்கு அரபு நாடு மாதிரி சட்டம் வேணும். நேற்றையெல்லாம் ஃபேஸ்புக்கு அது இதுல எல்லாம் பார்த்தோம்னா அரபு நாடு மாதிரி சட்டம் வேணும், கடுமையான சட்டம் வேணும் என்றெல்லாம் கருத்துக்கள் வருகின்றன. சட்டங்கள் கடுமையாக இருக்க வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்கள் சட்டப்படி குற்றம் காணப்பட்டு கொல்லப்பட வேண்டும், சட்டப்படி குற்றம் காணப்பட்டு கொல்லப்பட வேண்டும். இதை எப்படி சொல்றோம், நாமளா சொல்றோமா அப்படின்னா இல்ல. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தையே படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், அவனுக்கு தெரியும் ஒருத்தர் குற்றவாளியா இல்ல அவர் நிரபராதியா என்பதெல்லாம் அவனுக்கு தெரியும். தெரிஞ்சும் கூட அப்படி அவன் குற்றவாளி என்று நினைத்தவர்களுக்கு அவன் தண்டனை கொடுத்தான் என்றால் அதை யாராச்சும் மனிதர்களாகி நாம கேட்க முடியுமா? யாரும் கேட்க முடியாது. அல்லாஹ்விடத்துல என்னங்க முடியாது, யாரும் கேட்க முடியாது. அல்லாஹ் ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்குறான் அப்படின்னா அதை யாராவது தட்டி கேட்க முடியுமா? தட்டி கேட்க முடியாத ஒப்புயர்வற்ற அந்த இறைவனே என்னங்கிறான், இப்படி தண்டனை வழங்கல. எப்படி தண்டனை வழங்கல? தான் குற்றவாளி என்று யாரை நினைத்தானோ அவனுக்கு என்னங்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவே அப்படி தண்டனை வழங்குவதில்லை என்று நாம் என்னங்கிறோம், திருமறையில் இருந்தும் திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி மொழிகளில் இருந்தும் காண்கின்றோம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும். மனித இனத்தை படைத்த உடனேயே அல்லாஹ் ஜல்லஷா ஆதமை படைத்த உடனே என்னங்கிறான், மலக்குமார்களை எல்லாம் கூப்பிட்டு சஜிதா பண்ண சொல்லுவான். சஜிதா பண்ண சொன்ன உடனேயே மற்ற மலக்குமார்கள்லாம் பண்ணுவாங்க. இபிலிஸ் மட்டும் மறுப்பான். இபிலிஸ் மட்டும், சைத்தான் ஆகிய இபிலிஸ் மறுப்பான். மறுத்த உடனேயே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மறுத்துட்ட நீ ஓடு அப்படின்னு சொல்றானா, உடனேயே அவனுக்கு தண்டனை வழங்குறானா? கேட்கிறான் பாருங்க. அல்லாஹ் சைத்தானிடத்திலே தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய அடிமையாக இருந்தாலும் அவன் தவறு செய்தால் அவனிடத்திலே விசாரணை உண்டு என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே சொல்கின்றான் பாருங்க. 7வது அத்தியாயம் 12வது வசனத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கால மா மனக அத்தஸ்ஜுது இது அம்ருத்துக, சைத்தானே நான் உன்னை என்னுடைய கையால படைத்து நான் சுஜூது செய்ய சொல்ல உன்னை அதை வணங்க விடாமல் தடுத்தது எது? கேள்வி கேட்கிறான், விசாரணை பண்றான். நான் உன்னை படைச்சிருக்கிறேன், படைச்சு உன்னை வணங்குடாங்கிறேன், வணங்குறான்னு நான் சொன்னதை வணங்காம இருக்க உன்னை தடுத்தது எது அப்படின்ட்டு அல்லாஹ் என்னங்கிறான், அவனிடத்திலே அவன் தரப்பு நியாயத்தை கேட்டு என்னங்கிறான், விசாரணை நடத்துகின்றான். சைத்தான் என்னங்கிறான், அனஹைருன், நான் என்னங்கிறேன், நான் உயர்ந்தவன். எப்படிப்பா உயர்ந்தவன் அப்படின்னு கேட்டா, நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் என்று சொல்லி என்னங்கிறான், தன்னுடைய தரப்பு வாதத்தை எடுத்து வைப்பதற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அனுமதிக்கிறான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அப்படி போ, நீ நான் சொல்றத கேட்கலையா போடா அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். ஆனாலும் கூட குற்றவாளியின் தரப்பிலே இருந்து விசாரணை செய்யப்பட வேண்டும். அவனுக்கு தன் தரப்பு நியாயங்களை எடுத்து சொல்வதற்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சைத்தானுக்கே வாய்ப்பளிக்கிறான். சைத்தானுக்கு மட்டுமில்ல, அதற்கு பிறகு நடக்கின்ற சம்பவங்களை நாம் பார்த்தோம் என்றால், நம்முடைய ஆதம் அவ்வா அவர்கள் இருவரும் அல்லாஹ் தடுத்திருந்த அந்த மரத்தை நெருங்கி விட்டார்கள். நெருங்கிட்டாங்க. அதை சாப்பிட்ட உடனேயே அந்த மரத்தை சென்று அந்த மரத்தினுடைய கனிகளை புசித்த உடனேயே அவர்களுக்கு என்னது வெட்கத்தலங்கள் வெளியா, இந்த வரலாறுலாம் எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களையும் கூட அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்னங்களே உடனே கீழே இறங்க அப்படின்னு சொல்லல. சொல்ல முடியுமா? முடியாதா? அல்லாஹ்வுக்கு நான் ஒன்று சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறீங்களா, போக வெளியே அப்படின்னு சொல்ல, அவங்களையும் கூப்பிட்டு கேட்கிறான். அவர்கள் தரப்பு நியாயங்களை கேட்பதற்காக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கேட்கிறான். என்ன கேட்கிறான்? உங்கள் இருவரையும் நான் அந்த மரத்தை விட்டும் தடுக்கவில்லையா? தடுத்தனா இல்லையாப்பா? தடுத்தனா இல்லையா அப்படின்னு கேட்கிறான். அடுத்தது என்னது? நிச்சயமாக சைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரிண்டு நான் உங்களுக்கு சொல்லலையா?
என்ன கேட்கிறான் பாருங்க, எவ்வளவு பெரிய இந்த உலகத்துக்கே நீதி நியாயத்தை இப்படித்தான் விசாரணை இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாம் என்னங்கிறோம், இதை உணராதவர்களாக இருக்கிறோம். யாரா இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வை விட அதிகாரம் படைச்சவன் இந்த உலகத்தில் இருக்கானா? படைத்த இறைவனை விட அதிகாரம் படைத்த யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? ஆனால் அந்த படைத்த இறைவனை என்னங்கிறான், கூப்பிட்டு குற்றவாளியுடைய தரப்பு நியாயத்தை கேட்கிறான். ஆனால் நேற்று நடந்தது என்ன? ஒரு வங்கி கொள்ளை அடிக்கப்படுகின்றது. அந்த வங்கியில என்ன இல்லை, எந்த சிசிடிவி கேமராவும் இல்லை. வேற 400 வங்கிகளிலே உள்ள ஒரு சிசிடிவி புட்டேஜில் 4 வங்கியில நின்ற ஒரு ஆளை சஸ்பெக்ட் பண்ணுது போலீஸ். சஸ்பெக்ட் பண்ணி அந்த நபரை படத்தை வெளியிடுது. படத்தை வெளியிட்ட 10 மணி நேரத்திற்கு உள்ளதாகவே ஒரு வேளச்சேரியிலே அவர்கள் தங்கி இருந்த ஒரு வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைந்து உயிரோடு பிடிப்பதற்கு பல வாய்ப்புகள் இருந்தும், அவர்களை உயிரோடு பிடித்து விசாரிப்பதற்கு பல வாய்ப்புகள் இருந்தும் காவல்துறை அதை செய்யல. முட்டுச்சந்து கேட்டு பூட்டின ஊடு அவர்களை உயிரோடு பிடிக்க வேண்டும் என்றால் ஒரு டியர் கேஸ் உள்ளக்க தூக்கி அந்த வீட்டுக்குள்ளக்க போட்டிருந்தோம்னா கண்ணு எரிஞ்சு அவ்வளவு பேர் வெளியே வந்திருப்பான். யாரையும் கொண்டிருக்க வேண்டியது இல்லை. கொண்டு இருக்க வேண்டியது இல்லாம அவர்களை அழகாக பிடித்து அவர்களிடத்தில் விசாரணை செய்து என்னென்றிருக்கலாம், உண்மையை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் உண்மையை கொண்டு வருவதற்கு காவல்துறைக்கு விருப்பம் இல்லாத நிலையிலே தான் என்ன செஞ்சிருக்காங்க, அவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார். ஒருத்தரை நாச்சும் பிடிச்சிருக்கலாம்ல உசுரோட. பிடிக்கிறதா இருந்தா உண்மையை தெரியணுங்கிற ஆர்வம் இருந்துச்சுடா நாங்க போனோம், அவங்களும் எங்களுக்கு தாக்குதல் நடந்துச்சு, 3 பேர் செத்து போயிட்டாங்க, 2 பேர் இருக்காங்க. முதலாவதாக சந்தேகப்பட்ட நபர் யாரு? ஒரு நபர் தான். அவர் கூட இருந்தவங்க எல்லாம் என்ன சந்தேகப்பட்டுக்குரிய நபரா? இல்ல. அப்போ அவர்கள் இந்த இது எப்படி நடத்தப்படுது? திட்டமிட்டு நடத்தப்படுது. எப்படி திட்டமிட்டு நடத்தப்படுது? இங்கே இருக்கின்ற ஊடகங்கள், அரசியல் கட்சிகள் எல்லாம் என்ன, தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்கின்ற ஒரு பிரச்சனையை பூதாகரமாக்கி எடுத்து வரும்போது இதற்கு வாயை அடைக்கணும். இதுக்கு என்ன கூடாது, வேற பேச்சே இருக்கக்கூடாது. இதை இந்த பிரச்சனை சட்டம் ஒழுங்கு எங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக நிகழ்த்தப்பட்ட படுகொலை தான் இது. இந்த படுகொலையில மட்டும் இல்ல, இங்கே நடக்கின்ற அத்துணை படுகொலைகளிலும், குஜராத்திலே நடந்ததாகட்டும், தமிழகத்திலே நடந்ததாகட்டும், அத்துணையிலேயுமே இருக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் மக்களை திசை திருப்புறது. நேற்று பார்த்தீங்களா, இப்ப மின்வெட்டுலாம் போயிருச்சு, எல்லா பிரச்சனையும் போயிருச்சு. மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னது? இந்த பிரச்சனை தான், இந்த வங்கி கொள்ளை பிரச்சனை தான். 2 நாளாக என்ன இருக்குது, 2 நாள்ல ஒட்டுமொத்த மக்களின் கவனத்தையே திசை திருப்பி விட்டது. இதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்தது. குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னோ அல்லது சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றோ இவங்க நினைக்கல. இது நடக்க வேண்டும் என்று நினைத்தார்கள், நடத்தி முடித்து விட்டார்கள். பாவம் யார் இல்ல, ஏதோ ஒரு அப்பாவி. அப்பாவிங்கிறதுக்கு போலீஸே என்னங்குது ஆதாரம் தருது. எப்படி ஆதாரம் தருது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ஒருத்தர் தான் சந்தேகத்துக்குரியவர். அதுல இருக்கின்ற ஒருத்தர் தான் அவர் கூட என்ன இல்ல, கன்ஃபார்ம் இல்லை. அப்போ படைத்த இறைவனே தன்னுடைய குற்றவாளிகள் தான் படைத்த மனிதனிடத்தில் நீ என்ன குற்றம் செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி விசாரணை செய்யும் போது இங்கே இருக்கின்ற அதிகாரத்திலே இருக்கின்ற ஆட்சியாளர்களும் காவல்துறையினரும் எந்த இதுக்குமே இல்லாம இப்ப என்னங்கிறாங்க, இனி செட்டப் பண்ணுவாங்க எல்லாத்தையும். என்ன பண்ணலாம், இனி அந்த பேங்க்காரரை கூப்பிட்டு ஆமா இவங்க தான் அப்படின்னு சொல்ல வைக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு ஆமா இவங்க தான் அப்படின்னு சொல்ல